பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த 3வது பாடத்திட்டத்தில் 8 பாடங்கள் நிறைவு செய்தோம். பாயிண்டர், அதாவது 6வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், 7வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், இப்ப 8வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டரை அடைந்திருக்கிறோம். குர்ஆனுடைய பகுதி, அதில் சூரா பக்ராவுடைய 58, 59 2 வசனங்கள், அதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் படிக்க இருக்கிறோம். முதல் 5 பக்கங்கள் கடந்து அடுத்த 5 பக்கங்களில் 3வது பக்கத்தை அடைந்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த 8வது பக்கம். சரிங்களா? 6வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், 7வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ், 4 செய்திகள். மாஷா அல்லாஹ், அது நம்மளோட மனதில் பசுமையாக இருக்கும். இப்ப 8வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டரை பார்க்க போறோம். அதாவது முதல் 2 பாயிண்டர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? முதல் 2 பக்கங்கள் வழிகாட்டுதலின் முடிவு, வழிசெல்வர்களுக்கு அழைப்பு, அடுத்து நல்லமல் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களுக்கான அறிவுரை, அடுத்து அந்த நாளை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்ன விஷயம், அடுத்து 7வது பக்கத்துல ஃபிரௌனிடமிருந்து மீட்பு, 40 இரவுகள் அவர்கள் தவமிருந்து தௌராத்தை பெற்று வந்தது, அதற்கு பிறகு கன்று வழிபாட்டிலிருந்து தௌபா செய்து மீண்டது, அல்லாவை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதான் லாஸ்ட் மெசேஜை நம்ம பார்த்தோம். இப்ப 8வது பக்கத்துல என்ன செய்திங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். 8வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நகரத்தில் நுழையுங்கள். நரகம்னு படிச்சிடாதீங்க, நகரம். நகரத்தில் நுழையுங்கள். ஒரு பைத்துல் முகத்தஸ் எனக்கூடிய அந்த பலஸ்தீன் நகரத்துக்குள்ள அவங்க நுழையும்படி அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். 2வது தண்ணீருக்காக அவங்க துவா செய்யும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அது அப்புறம் உணவுக்கான கோரிக்கை வச்சாங்க, வாட்டருக்காக வச்சாங்க, ஃபுட்டுக்காக வச்சாங்க. அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கான ஒரு தண்டனையை கொடுத்தா. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 8வது பக்கத்தினுடைய கடைசிலையும் பார்க்க போறோம். 8th பேஜ். சரிங்களா? 8 and 9 டுகெதர். அதுல 8th பேஜ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை நம்ம ஒரு க்ளூ வேர்டா, கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது. நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. சரிங்களா? ஓகேங்களா? நகரம், தண்ணீர், உணவு, தண்டனை. இன்ஷா அல்லாஹ் எப்பவுமே ஒரு பக்கத்துல என்னங்கிறத ஒரு ஞாபகம் வச்சுன்னா வழிகாட்டுதல் முடிவு, மனுஷர்கள் அழைத்தெல்லாம் பேசினது அப்படி 6வது பக்கம் அது உங்க மண்டையில ஓடணும், சிந்தனையில ஓடணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களை நல்லமல் செய்யணும்னு சொன்னா, அப்புறம் அந்த மறுமையினால கொண்டு எச்சரித்தா. அப்புறம் 7வது பக்கத்துல அப்படின்னு ஒரு தன்னால் ஞாபகம் வரணும். ஃபிரௌன் மீது மீட்கப்பட்டது, 40 இரவுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்கி வந்தது, காலை கன்று வணங்கினது, அதுக்கு அவங்க தௌபா செஞ்சது. அதுக்கப்புறம் 8வது பக்கத்துக்கு நம்ம வந்தோம். அல்லாஹ் காட்டுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனை கொடுத்தான், அப்புறம் திரும்ப மன்னிச்சான். அப்புறம் 8வது பக்கத்து அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கோர்வையா கோர்த்து கொண்டு வரணும். கோர்வையா நம்ம கோர்ஸனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். கிராமரா இருந்தாலும் சரி, குரான் பாட்டா இருந்தாலும் சரி, என்ன படிச்சோங்கிறத திரும்ப கொண்டு வருவோம். யோசிச்சு பார்க்கும் என்ன படிச்சோம் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னைக்குமே நம்ம கோர்ஸ் இருக்க கூடாது. ஓகேங்களா? நகரத்தில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்றான். முந்தின வசனத்தினோட ஒரு லிங்கிங் எடுத்துக்கிறீங்க. அல்லாஹ் பனி இஸ்ராயேலுக்கு கொடுத்த நியமத்துக்களை தான் சொல்லிட்டு வர்றான். அதுல இன்னும் அவளுடைய நியமத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நினைவு கூறுங்கள் என்று வஇத் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 வசனத்திலிருந்து என்ன செய்து நம்ம படிக்க போறோம்? 2 நிபந்தனைகளுடன் பனி இஸ்ராயேலர்கள் அன்பளிப்பாக ஒரு நகரத்தில் நுழையுமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் அந்த 2ஐயும் மீறிவிட்டார்கள். எனவே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். பாருங்க, முதல் வரியில 1 தான் நம்மளுக்கு தெரியாத வார்த்தை, அடுத்ததுல 4, அடுத்ததுல 3, அடுத்ததுல 1 தான். அடுத்ததுல பாருங்க ஒரு வார்த்தை கூட தெரியாத வார்த்தை இல்ல, 0 நன். ஏன்? மின் தெரியும், சமா தெரியும், பிமா தெரியும், கானு தெரியும், எஃப்சுகூன். இது முதல் 5 பக்கத்துல வந்த வார்த்தை தான். அப்ப பாருங்க, உண்மையாகவே மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் அதிகம், தெரியாத வார்த்தைகள் குறைவு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ. ஓகே, ஃபைன். وَإِذْ قُلْنَا, மேலும் நாம் கூறிய போது, அதை நினைவு கூறுவீர்களாக. இதெல்லாம் வந்ததுதான். என்ன கூறிய போது? உதுகுலு, தஹால, எதுகுலு, உதுகுல், உதுகுலு. وَإِذْ قُلْنَا ادْخُلُوا, பனி இஸ்ராயேலர்களே நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது என்ன நடந்தது? நினைவு கூறுங்கள். ஹாதிஹில் கர்யத, இந்த நகரத்திற்குள். கர்யான்னா கிராமத்துக்கும் சொல்லப்படும். இங்கு பைத்துல் முகத்தஸனுடைய பகுதியான அந்த பிலஸ்தீன் பகுதியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அது நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நகரத்திற்குள் நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது, சரிங்களா? இன்னும் சொன்னோம், ஃபகுலு, அகல, யகுலு, குல், குலு, ஃபகுலு, மேலும், பின்னர், குலு, உண்ணுங்கள், மின்ஹா, அந்த நகரத்திலிருந்து, அந்த நகரம் உங்களுக்கு விளைவித்து தரக்கூடியதிலிருந்து, அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பரக்கத்திலிருந்து, உணவுகளிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். ஃபகுலு மின்ஹா, மேலும் அதிலிருந்து உண்ணுங்கள். ஈட். ஹைது ஷி'தும், ஹைது ஷி'த,
ஹைசு ஷித்தும் அப்படின்னா விரும்பியபடி, ஹுப்காவ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நல்லா அப்படிங்கிற மாதிரி, நல்லா சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம், அந்த நல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த மாதிரி நன்கு, நாடிய விதத்தில், விரும்பியவாறு. ஓகேங்களா, ஜெய்சா சாயி. ஓகேங்களா, ஹைசு ஷித்தும் நீங்கள் நாடிய விதத்தில், ஷா நாடினான், ஷித்த ஷித்து ஷித்தும் நாடினீர்கள், ஹைசு ஷித்துன்னு நீங்க நாடின மாதிரி, இப்ப விரும்பின மாதிரி, விரும்பியவாறு நாடிய விதத்தில் சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ரகதன் அப்படின்னா தாராளமாக, இதான் ஹுப்காவ், நல்லா சாப்பிடுங்க. ரகதன் தாராளமா சாப்பிடுங்க, ரகதன். சரிங்களா, ஹைசு ஷித்தும் ரகதன் விரும்பியவாறு நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. மேலும் சொல்லப்பட்டது வதுஹுலு, தஹல யதுஹுலு, வதுஹுலு மேலும் நுழையுங்கள், அல் பாப வாசலில், வாயிலில் நீங்கள் நுழையுங்கள். எந்த நிலையில்? சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்கள், அதாவது பணிவாக என்று பொருள். சுஜ்ஜதன்னா சஜ்தா செஞ்சுக்கிட்டே யாருனாலும் நுழைய முடியாது. இது பொருள் ரீதியா இதற்கு என்ன கருத்து ரீதியா அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பணிவானவர்களாக, பணிந்த நிலையில் என்று பொருள். அதாவது கண்ணியத்தோடு, அதாவது ஒரு பணிவுன்னு சொல்லுவோம்ல, பணிஞ்சுன்னா அப்படி குனிஞ்சுக்கிட்டே போங்க அப்படிங்கிறது இல்ல, அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக. வதுஹுலுல் பாப சுஜ்ஜதன். அப்ப இதுக்கு நேரடியான சைதா செய்து கொண்டே செல்லுதல் என்ற பொருள் இதற்கு எடுக்க முடியாது, ஏன்னா சைதா செஞ்சுட்டே போக முடியாது. அப்ப இதற்கான பொருளை கருத்து ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது, அரபு சொல் வழக்கில் இப்படி சொன்னால், உதுஹுலுல் பாப சுஜ்ஜதன் என்று சொன்னால் பணிந்தவர்களாக செல்லுங்கள் என்று பொருள். சரிங்களா, தெனாவட்டா நெஞ்சு நிமித்திட்டு போறது இல்லாம, ஒரு ஆணவத்தோட போறது இல்லாம, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, பணிந்தவர்களாக செல்லுங்கள் என்று பொருள். ஓகேங்களா, அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்ன கூலு, மேலும் பாருங்க, குலு கூலு ரெண்டுமே வருது. அகல ஏகுலுடைய அமர் குல் குலு, கால யகூலுடைய அம்ர் குல் கூலு. ஓகேங்களா, வகூலு மேலும் கூறுங்கள், ஹைத்தத்துன், ஹைத்தத்துன் என்று கூறுங்கள். ஹைத்தத்துன் என்பதற்கு தஃப்சீர் முயஸ்ஸர் போன்ற இன்னும் சில ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகள்ல, அதாவது தஃப்சீர் கிதாபுல பார்க்க முடியும். அதாவது தஅன்னா ரப்பனா தஅன்னா ஹதாயானா, யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக என்ற ஒரு பொருள்பட உள்ள ஒரு வார்த்தை தான் ஹைத்தத்துன், எங்கள் பாவத்தை மன்னித்து விடு. ஹத்தஅன்னா ஹதாயானா என்ற பொருள்படி ஹைத்தத்துன் என்று மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம் நாம், அந்த மாதிரி ஹைத்தத்துன் என்று சொல்லி நீங்கள் நுழையுங்கள். நக்ஃபிர் லக்கும், நாம் உங்களுக்கு மன்னிப்போம். ஓகேங்களா, உதுஹுலுல் பாப சுஜ்ஜதன் பணிந்தவர்களாக அந்த வாசலில் நுழையுங்கள், சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்களாக, பணிந்தவர்களாக, வகூலு மேலும் கூறுங்கள், ஹைத்தத்துன் யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக என்று, அதாவது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை ஹைத்தத்துன், ஹைத்தத்துன் என்று சொல்லி நீங்கள் நுழையுங்கள். நக்ஃபிர் லக்கும், அப்படி நீங்க நுழைஞ்சீங்கன்னா, நக்ஃபிர் கஃபர யக்ஃபிரு அக்ஃபிரு, நக்ஃபிரு நக்ஃபிரு மன்னிப்போம், we will forgive, லக்கும் you all உங்களை அனைவரையும் மன்னிப்போம், எதை? ஹதாயாக்கும் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் என்று சொல்லப்பட்டது. ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, மன்னிச்சிரேன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். நம்ம மனசு வந்துச்சா? அதான் இப்ப பார்க்க போறோம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், மேலும் ஜாத யஸீது, இதை நம்ம செகண்ட் கோர்ஸ்ல படிச்சோம். யஸீது நஸீது, நாம் அதிகப்படுத்துவோம். ஓகேங்களா, ரப்பி ஸித்னி இல்மலை பார்த்தோம். நஸீது மேலும் அதிகப்படுத்தும், அல் முஹ்ஸினீன் நற்காரியம் செய்பவர்களுக்கு, நல்லமல் செய்பவர்களுக்கு இன்னும் நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம் என்றெல்லாம் அவர்களுக்கு நற்சொற்கள், நன்மாராயங்கள் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் பொருள் பார்க்க போறோம். உதுஹுலு ஹாதிஹில் கர்யா, உதுஹுலு ஹாதிஹில் கர்யா என்று சொல்லப்பட்டதே பல விஷயங்களை நாம் சரியென எடுத்துக்கொள்வோம். சரிங்களா, நகரத்தில் வாழ்வது என்பது அவற்றில் ஒன்று. சரிங்களா, நகரத்துல வாழ்றதுல நிறைய சொல்லலாம், பெனிஃபிட்ஸ் நிறைய, நம்மளுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டு. நாம் எல்லா வசதிகளையும் நகரத்துல என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்வோம் என அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான். நாம் ஒவ்வொருவரின் செயலை கொண்டும் பயன்பெறுவோம். மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம். எல்லா ரீதியான டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும், எல்லா ரீதியான இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களும், எல்லா ரீதியான துறையை சார்ந்தவர்களும் நகரத்துல பார்க்க முடியும், கிராமத்துல அப்படி பார்க்க முடியாது. அப்ப நிறைய ஃபாய்தா அதுல இருக்கு. அவர்களில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், கலைஞர்கள், வணிகர்கள் ஆகியோர் அனைவருமே நகரம் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், எல்லா விதமான பெரிய மார்க்கெட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஊருக்குள்ள நுழைங்க, நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க. அந்த வாயிலுக்குள் நுழையும் போது ஹெச்சத்துன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா, பெரிய நகரங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, அல்லாஹ் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க உணவளிக்கிறான். அப்படிங்கும் போது நம்மளுக்கு எல்லாம் உணவளிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு நிச்சயமா வரணும். இதற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமா என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு பணிந்து அத்துடன் மனிதர்களுடன் சேவை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்படிங்கறதா இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய செய்தி. அல்லாஹ் இடத்துல என்ன சொன்னா, வதுஹுலுல் பாப சுஜ்ஜதாவும் வகூலு ஹைத்தத்துன் என்று சொல்ல சொன்னான். தங்களின் விருப்பப்பட்ட உணவையும் பானத்தையும் அருந்துவதற்கு ஒரு நகரத்தில் நுழையுமாறு அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களை அறிவுறுத்தினான். எனினும் 2 நிபந்தனைகள் விட்டான். என்ன 2 நிபந்தனைகள்? உதுஹுலுல் பாப சுஜ்ஜதன்,
என்ன 2 நிபந்தனை? பணிவுடன் அல்லாஹ்வை சஜ்தா செய்த நிலையில் நீங்கள் நுழைய வேண்டும். 1. 2வது நிபந்தனை என்ன? வகூலு ஹித்தத்துன், யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தை விட்டு எங்களை மன்னித்து விடு அப்படிங்கிற ஒரு துவா சொல்ல வேண்டும், ஒரு இஸ்திஃபார் செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாவங்களை விட்டு இன்னும் இவர்கள் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் அதுல இருக்கு. செஞ்ச பாவத்தை மன்னிச்சு நல்லாட்டா பாவம் மன்னி கேட்கிறோம்னா இன்னும் பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அடுத்த அல்லாஹ் தஆலா சொன்னா நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ஹதீஸ் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் என்ன எப்படியாப்பட்ட பாவம் வந்தாலும் மன்னிப்பேங்கிறத இங்க சொல்ல வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபுன். ஆதத்தின் மகன் அனைவருமே, ஆதத்தின் சந்ததியினர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள். இப்ப தௌபா செஞ்ச அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறேன்னு சொல்றான். இதே தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் நல்லா அல்லாஹ் இறைச்சி கொடுத்து நல்ல வாய்ப்புகளை வழங்கி ஹித்தத்துன்னு சொல்லுங்க மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி இன்னும் வாக்குறுதி கொடுத்தா வசன ஜீதுல் முஹ்சினீன், தங்கள் வழிபாட்டில் சிறந்து விளங்க, தங்கள் கடமைகளில் அல்லது மற்ற மக்களுடன் நல்ல முறையில் நடக்க முயற்சி செய்யுங்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் நற்கூலியை அதிகரிக்கிறான், நல்லவற்றை அவர்களிடத்தில் அதிகரிக்க செய்யறான். அப்ப இந்த மாதிரி முஹ்சினீன்கிறதுல எல்லாமே வருது. இபாதத்தை பெஸ்ட் நல்ல முறையில செய்யறது, கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றுறது, மக்களோட நல்ல முறையில உறவாடுவது, மக்களுக்கு நற்பணி செய்வது, இது எல்லாமே முஹ்சினீன்களுடைய பண்பு. முஹ்சின்கிறதுல எல்லாமே வருது. அல்லாஹ்வுடைய விஷயத்தை மட்டும் சரி பார்க்கிறவர் கிடையாது. அல்லாஹ் அடியார்கள் எல்லா விஷயத்தையும் சரி பார்த்து அதை அழகான முறையில் எல்லா டைமும் நல்ல பேர் எடுக்கக்கூடியவர் தான் முஹ்சின். அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இன்னொரு கருத்து என்ன இருக்கு? முந்தைய காலங்களில் நீங்க செய்து வந்த வணக்கம், ஓதுதல், கற்றல், மற்றவருடன் உறவு மற்றும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் விட இன்னும் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படிங்கறத நினைவு கொள்ளணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நல்லா செய்யறவங்களுக்கு இன்னும் நல்லா கொடுப்போம் அப்படிங்கிறான். முஹ்சின் அப்படின்னா ரொம்ப அழகா செய்யறவங்களுக்கு அதிகமா கொடுப்போம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆல்ரெடி அல்லாஹ்வை நம்ம வழிபடுறோம், இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இது தருது. ஓகே, ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கிற மாணவர்கள்ட்ட 80% எடுத்துட்டு இருக்கும், 90% மேல எடுத்தா உங்களுக்கு நான் இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா வஸன ஜீதுல் முஹ்சினீன், இன்னும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க இன்னும் நம்ம அதிகரிப்போம் அப்படின்னு சொல்றது. நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம செய்யறதே ரொம்ப பெருசுன்னு எடுத்துக்காம நம்ம இன்னும் நல்லா செஞ்சோம், நிறைய இபாதத் செய்யறோம், நம்ம மற்றவங்களோட இருக்கக்கூடிய அணுகுமுறை இன்னும் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா அல்லாஹ்வுடைய அருள் மன்னிப்பு எல்லாமே அதிகமா மல்டிபிள்ஸா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி மாஷா அல்லாஹ் அந்த சின்ன வார்த்தை வஸன ஜீதுல் முஹ்சினீன்ல இருக்கு. இப்ப நீங்க அர்த்தம் சொல்லுங்க. வஇது குல்னா, நாம் கூறிய போது, உதுகுலு ஹாதிஹில் கரியத, இந்த நகரத்தில் நுழையுங்கள் என்று நாம் கூறிய போது, ஃபகுலு, மேலும் நீங்கள் உண்ணுங்கள், மின்ஹா, அதிலிருந்து, ஹைது ஷிஅ்தும், விரும்பியவாறு, ரகதன், தாராளமாக, வதுகுலுல் பாப சுஜ்ஜதன், பணிந்தவர்களாக அந்த வாசலில் நீங்கள் நுழையுங்கள் என்றும் கூறப்பட்டது. வகூலு ஹித்தத்துன், ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள் என்று நாம் கூறினோம். கூலு என்றால் கூறுங்கள், ஹித்தத்துன் என்று நீங்கள் கூறுங்கள். ஓகேங்களா? அந்த குல்னால எல்லாமே சேர்ந்துக்கும். நக்ஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், உங்களது பாவங்களை நான் மன்னிப்பேன் என்றும் வயது குல்னா நாம் கூறினோம், அதை நினைவு கூறுங்கள். ஓகே, வஸனஸீதுல் முஹ்சினீன் என்ன அர்த்தம்? நற்காரியம் செய்வர்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவோம் என்றும் வயது குல்னா நாம் கூறினோம், கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது வசனம். இந்த வசனத்தோட இந்த அமர்வு நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். أعوذ بالله من الشيطان الرجيم فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. பாருங்கள், فبدل الذين ظلموا, بدل يبدل is like علم يعلم. الذين ظلموا அநியாயம் செய்தவர்கள், அநியாயம் செய்த அத்தகையவர்கள். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அந்த மக்கள். இல்லல்லதீன ஆமனுல படிச்சீங்கல்ல, அப்ப அல்லதீனுக்கு அப்புறம் என்ன வருதோ அந்த குணம் உள்ளவர்கள், அந்த செயல் கொண்டவர்கள் அப்படின்னு. அப்ப அல்லதீன ظلموا, ظلم செய்த அவர்கள், பத்தல மாற்றினார்கள், பத்தலனா மாற்றினார்கள், ஃபன பின்னர் அல்லது ஆனால், சரிங்களா? ஆனால் பத்தல மாற்றி விட்டார்கள், they changed. ஓகே, அல்லதீன ظلموا, ஓகேங்களா? அநியாயம் செய்தவர்கள் பத்தல மாற்றி விட்டார்கள், கௌலன் வார்த்தையை, வார்த்தையாக என்றும் சொல்லலாம், வார்த்தை மாற்றினார்கள், கௌலன் வார்த்தையாக, கைரல்லதி கீல லஹும், அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறுதலாக, கைரனா அபார்ட் ஃப்ரம், அல்லாத, கைரில் மக்தூல படுத்தும், அதாவது கோபத்திற்கு ஆளானவர்கள், அல்ல, அப்ப அல்லாத அப்படின்னு அர்த்தம். கைர அல்லதி, அல்லதி எது ஒன்று, கீல லஹும் அவர்களுக்கு கூறப்பட்டதோ,
அப்ப அவர்களுக்கு கூறப்பட்ட அத்தகையது அல்லாத வார்த்தையாக மாற்றிவிட்டார்கள். புரியுதா? கைரல்லதி கீல லஹும், அல்லதி கீல லஹும்னா அவர்களுக்கு கூறப்பட்ட ஒன்று, கைரல்லதி கீல லஹும்னா அவர்களுக்கு கூறப்படாத ஒன்றாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். எனவே அன்சல்னா நாம் இறக்கினோம், அலல்லதீன ஸலமு அந்த அநியாயக்காரர்கள் மீது நாம் இறக்கினோம், ஃபஅன்சல்னா நாம் இறக்கினோம், அலல்லதீன ஸலமு அநியாயம் செய்த அத்தகையவர்கள் மீது நாம் இறக்கினோம், ரிஜிசன் அப்படின்னா அஸாப் என்ற பொருள். ரிஜிசன் வேதனையை, அதாவது இழிவான வேதனைக்கு ரிஜிஸ் என்று சொல்லப்படும். ரிஜிசம் மினஸ் ஸமா வானிலிருந்து, வானத்திலிருந்து வேதனையை நாம் இறக்கினோம். பிமா கானூ யஃப்ஸுகூன், பிமா கானு என்றால் காரணத்தால், பிகாஸ் ஆஃப், டியூ டு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் பிமா கானு. அப்ப பிமா கானு யஃப்ஸுகூன் ஃபஸகா யஃப்ஸுகு, பாவம் செய்தல், அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்ததின் விளைவாக, அதன் காரணமாக அவர்களுக்கு வானத்திலிருந்து தண்டனை இறக்கும். மாற்றினார்கள், அவர்கள் புறமுதுகு வழியாக நுழைந்தார்கள். பணிவாக கண்ணியமாக நுழைங்க அல்லது சைதா செஞ்சுட்டு நுழைங்க அப்படிங்கிற பொருளும் அதுக்கு இருக்கு. அப்படி நம்ம சொல்லப்படும் பொழுது அதை அவங்க எடுத்துக்காம என்ன செஞ்சாங்க, ரிவர்ஸ்ல நுழைஞ்சாங்களாம். சரிங்களா? முதுகை காட்டிக்கிட்டே அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றதை நம்ம கேட்க கூடாது, அதுக்கு மாறு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி அவங்களுக்கு. அப்ப புறமுது வழியாக நுழைந்தார்கள். மேலும் சொற்களையும் மாற்றினார்கள். ஹைத்தோத்துங்கிறத ஹைன்தோத்துன் என்று மாற்றினார்கள் என்று தஃசீர்ல வருது. அல்லாஹ் அவர்களை நீங்கள் இங்க கூட பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோவத்தோரணை வரும் பொழுது நீங்கள் மாற்றினீர்கள் சொல்ல, வயதுக்குள்ள உது நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் கூறுங்கள், அப்படியே எல்லாம் சொல்லிட்டு வந்து அடுத்த 58 இருந்த பாணி 59 மாத்திட்டான் பாருங்க. நீங்கள் மாற்றினீர்கள் அப்படின்னு சொல்ல, மாற்றினார்கள், மாத்திட்டானுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தேர்ட் பர்சன் அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்ப பாருங்க அந்த டயலாக், கான்வர்சேஷன், அட்ரஸிங் மாறுது. நீங்கள் என்று அழைப்பதை அல்லாஹ் தஆலா விட்டுவிட்டு அவர்கள் என அழைத்தான். மேலும் அவர்களை தண்டிக்கும் வகையில் அல்லதீன ஸலமு, சும்மா தண்டிக்கல, இவனை வந்து நான் அடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டி சொல்லுவாங்க, அல்லது இந்த மோசமானவன், இந்த படுபாவி என்ன செஞ்சான் தெரியுமா அப்படிங்கிற அல்லதீன ஸலமு என்ற வார்த்தை எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். சரி, ரிஜிசன் அப்படின்னா கடுமையான தண்டனைக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தவறு செய்பவர்களை இவ்வுலகிலேயே விரைவாக தண்டிப்பான். உலகத்தில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு அல்லாஹ் வச்சிருக்கவங்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ் தனக்கு என்று ஒரு வழியை வைத்துள்ளான். தவறு செய்பவர்களை அவன் இன்றே மன அழுத்தம், பதற்றம், நோய்கள், உறவினர், வேலை, வியாபாரம், நஷ்டம் போன்ற சங்கடங்கள் மூலமாக பல்வேறு வழியாக தண்டிப்பான். அவர்களுக்கும் அது போன்ற தண்டனை வழங்கப்பட்டது, வானிலிருந்து இழிவு இறக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. யாரேனும் அல்லாஹ்வின் கட்டளைகளை கேலியாகவோ விளையாட்டாகவோ அல்லது ஏசும் விதமாக எடுத்துக்கொண்டால் அவர் முடிவில் நிச்சயம் அழிவின்பால் சென்று விடுவார்ங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க கிண்டல் பண்ணாங்க, அதனால அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. இது இன்னொரு பாடம் இருக்குது. ஓகேங்களா? விசுவாசம், ஈமான் மற்றும் இபாதத் வழிபாடு விஷயத்தில் நாம் ஒருபோதும் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக செயல்படக்கூடாது. சொல்லப்பட்டது அப்படியே செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், இல்லையா? அந்த விஷயத்துல எந்த மாறும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுக் கொடுத்து எவ்வாறு வழிபட சொன்னார்களோ அவ்விதம் செய்வதுதான் சிறந்தது. இல்லை என்றால் நாம் பிதத்தில் விடக்கூடும். நமது மார்க்கத்தில் நாம் எதனையும் மாற்றக்கூடாது. அப்ப என்னன்னா, சொன்னதை சொன்னபடி செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் பிதா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரத்துன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நம்ம மார்க்க விஷயத்தில் சொல்லப்படாததை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்பட்டு விடும், அது பிதாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால சொன்னதை சொன்னபடி செய்யணும், இல்ல சொல்லாதது நம்ம விட கூட செஞ்சிடலாம். விடக்கூடிய நிலைமையில இருந்தா அது ஃபர்லான விஷயத்தை விட்டா அது குற்றம், தண்டனை, அல்லது ஒரு முஸ்தஹபன் நன்மையான விஷயம் வந்து விட்டோம்னா நன்மை இழந்துட்டு போயிடும். ஆனா மாற்றி செஞ்சோம், இஷ்டப்படி செஞ்சோம், கேலியாக கிண்டலாக செஞ்சோம், அல்லது நம்ம மன இச்சைப்படி செஞ்சோம்னா அது வந்து மறுக்கப்படும், தூக்கி எறியப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அர்த்தம் சொல்லுங்க, ஃபபத்தல அல்லதீன ஸலமு அநியாயக்காரர்கள் மாற்றினார்கள், கௌலன் வேறு ஒரு வார்த்தையாக, கைரல்லதி கீல லஹும் அவர்களுக்கு சொல்லப்படாத கௌலாக மாற்றி விட்டார்கள். ஃபஅன்ஸல்னா எனவே இறக்கினோம், அலல்லதீன ஸலமு அநியாயக்காரர்கள் மீது ரிஜிஸன் தண்டனையை மினஸ் ஸமாஇ வானத்திலிருந்து, எதன் காரணமாக, பிமா கானூ யஃப்ஸுகூன் அவர்கள் பாவம் செய்பவர்களாக இருந்ததின் காரணத்தினால். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த 2 வசனம் என்ன அர்த்தம் கொண்டது? இன்னும் நினைவு கூறுங்கள் என்று நாம் கூறினோம். இந்த நகரத்தில் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக உண்ணுங்கள். அதன் வாயிலில் நுழையும் பொழுது பணிவுடன் தலைவணங்கி ஹித்தத்துன் எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம், மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னோம்.
ஆனால் தவறு செய்பவர்கள் தங்களிடம் கூறப்பட்ட சொல்லை அவர்களுக்கு சொல்லப்படாத வேற சொல்லாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் தவறு செய்தவர்கள் மீது வானத்தில் இருந்து வேதனையை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த 2 வசனத்தில் இருந்து நமக்கான செய்திகள், பாடங்கள் என்ன? பனி இஸ்ரவேலர்கள் 2 நிபந்தனைகளுடன் அன்பளிப்பாக ஒரு நகரத்தில் நுழையும்படி கூறப்பட்டார்கள். அவர்கள் அந்த 2 நிபந்தனைகளையும் மீறினார்கள். எனவே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த இடத்தில் நம்மோட துவா என்னவா இருக்கணும்? வசனசீது முஹ்சினீன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, முஹ்சினீன்களுடன் இருக்குமாறு எனக்கு உதவி செய்வாயாக, என்னை முஹ்சினாக ஆக்குவாயாக. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் முஹ்சின்களை விரும்புகிறான். முஹ்சின்னா ரொம்ப நீண்ட விளக்கம் உள்ள ஒரு வார்த்தை. அது எதையுமே அழகான முறையில் செய்பவர்கள், இபாதத்தை அழகான முறையில் செய்பவர்கள், மற்றவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், எல்லாத்திலையுமே அழகான முறையில் நடந்து கொள்ளும் பேர் தான் முஹ்சின்கள். அந்த கேரக்டர் நம்மளுக்கு வரணுமே. அப்படிப்பட்ட முஹ்சின்களோட அல்லாஹ் என்னை வாழ வையா அல்ல அப்படின்னு நல்லா துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நான் முஹ்சினாக இருக்க, அதாவது செயல்களும் வழிபாடும் சிறந்த வழியில் இருக்க, பெஸ்ட் வே, டூயிங் எவ்ரிதிங் இன் பெஸ்ட் வே அப்படிங்கிறது தான் இஹ்சான். ஓகேங்களா? அதுக்காக நான் முயற்சி செய்வேன்னு நம்ம முயற்சி செய்யணும். மாஷா அல்லாஹ் அந்த 2 வசனத்தில் உள்ள பேச்சொற்கள், வினைச்சொற்களை இப்போ நம்ம பார்த்து நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ண போறோம். கரியத்துன் என்று வந்தது, இதனுடைய ப்ளூரல் குரா, உம்முல் குரா என்று சொல்லப்படுகிறது. மக்கா நகரத்திற்கு, நகரங்களின் தாய், கிராமங்களின் தாய் என்ற அடிப்படையில் கரியத்துன் குரான், குரான் லாஹிரத்துன் என்று குரான்ல வருது. பாபுன் அதனுடைய புளூரல் அபுவாபுன். சுஜ்ஜதன் இதனுடைய ஒருமை சாஜிதுன், அதனுடைய புளூரல் சுஜ்ஜதன், சஜிதா செய்தவர்களாக. சாஜிதனுடைய புளூரல் சாஜிதனுடைய பன்மை சாஜிதூன சாஜிதீன என்றும் இருக்கிறது. குரான் அல்லாஹ் தஆலா சுஜ்ஜதன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹதாயாக்கும் ஹதீஅத்துன் அதனுடைய பன்மை ஹதாயா. ஓகேயா? இப்போ வினைச்சொற்கள். உதுகுலு இது என்ன? தகால எதுகுலு நசர பேட்டர்ன்ல தகால எதுகுலு உதுகுல், தாகிலுன் மதுகுலுன் துகுலுன். அடுத்து நஃபிர் லக்கும் வந்துச்சு. இதுவும் மாஷாஅல்லாஹ் பாருங்க, தகால எதுகுலு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சு, கஃபர யஃபிர் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. எல்லாம் வந்தது. அதான் சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல நீங்க பெரும்பாலும் பின்னாடி இந்த வேர்பை படிப்பீங்கன்னு சொல்லிட்டே இருந்தோமே, இப்போ படிக்கிறீங்க. கஃபர யஃபிரு யஃபிர் காஃபிருன் மஃபூருன் குஃப்ரானுன் மஃபிரத்துன் அப்படிங்கிற 2 மஸ்தர் இதுக்கு இருக்கு. குர்ஆன்ல 95 இடத்துல இது டெரிவேஷன்ஸ் வருது. இதுவும் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. ظلم يظلم اظلم ظالم مظلوم ظلم. ضرب يضرب பேட்டர்ன்ல, غفر يغفر ضرب يضرب பேட்டர்ன். يفسقون இது நஸர ينصر பேட்டர்ன். فسق يفسق افسق فاسق இது மஃபூல் வராது. ஃபிஸ்குன் ஃபுசூகுன் என்று 2 மஸ்தர் அதற்கு இருக்கிறது. ஓகே மாஷா அல்லாஹ். இப்போ வீக் லெட்டர்ஸ், தேர்ட் கிளாஸ்ல படிச்ச வீக் லெட்டர்ஸ் என்னதுல வந்திருக்குது? அகல யகுலு குல், அகல யகுலு குல், ஆக்கிலுன் மஅகூலுன் அக்லுன், ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல் தின்னப்பட்ட. அப்ப ஆக்கில் தின்பவன், தின்னப்பட்டவன், தின்னப்பட்டது, அக்லுன் சாப்பிடுதல். ஓகேங்களா? ஷிஅதும் இது என்ன? ஷாஅ யஷாஉ, ஹாஃப யஹாஃபு மாதிரி ஷாஅ யஷாஉ அதனுடைய இதுல இருந்து ஷிஅத ஷிஅதும். ஓகேயா? ஓகே. அப்புறம் வசனஸீதுல எது என்ன வெர்பு? ஜாத யஸீது. இந்த பேட்டர்னுக்கு பேரே ஜாதா. ஏன்னா செகண்ட் கோர்ஸ்ல இது நம்ம நீங்க ஜாதங்கிற பேட்டர்னே படிச்சிட்டீங்க. ஜாத யஸீது ஜித் அந்த வார்த்தை. ஜாயிதுன் மஸீதுன் ஜியாதத்துன். கானு இது கான யகுன் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சது, பல தடவை பிராக்டிஸ் பண்ணது. மஸீத் ஃபிஹில் முஹ்சினீன் வந்துச்சு, இது முஸ்லிமீன் மாதிரி இருக்கு. அப்ப முஸ்லிமீன் எதுல வந்துச்சு? அஸ்லம யுஸ்லிமு. அப்ப அஹ்சன யுஹ்சினு முஹ்சினுன். வெரி குட். அஹ்சன லைக் அஸ்லம. இதுல 72 தடவை குர்ஆன்ல வருது. அஹ்சன யுஹ்சினு, அஹ்சின் முஹ்சினுன், முஹ்சனுன், இஹ்சானுன் லைக் இஸ்லாமுன். அப்புறம் ஃபபத்தல வந்துச்சு, இது நமக்கு நல்லா தெரிஞ்சது அல்லம மாதிரி. ஓகேங்களா? பத்தல யுபத்திலு, பத்தில் முபத்திலுன், முபத்திலுன் தப்தீலுன், தப்தீலுன் மாற்றம். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹ்வுடைய சுன்னாவில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண முடியாது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்சல்னா இதுவும் அஸ்லம பேட்டர்ன். அன்சல யுன்சில், அன்சில் முன்சிலுன், முன்சலுன், இன்சாலுன் இறக்கி வைத்தல், இறக்குதல். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 8A பாடத்தை நிறைவுபடுத்தி விட்டு நம்ம கிராமர்ஸ் பகுதியில் இன்ஷால்லா சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தின் 3வது பாடத்திட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் 8வது பக்கத்தை அடைந்து குர்ஆனுடைய பகுதியை நாம் நிறைவு செய்துவிட்டு இலக்கண பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் அதாவது குறையுள்ள மஸீத் ஃபிஹி பற்றியான அறிமுகத்தை பார்க்க இருக்கிறோம் இன்ஷாஅல்லாஹ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 8B இருந்து இன்ஷாஅல்லாஹ் வீக் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய மஸீத் ஃபிஹியை பார்ப்போம். சென்ற கோர்ஸ் செகண்ட் கோர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபுல்லா நம்ம வீக் லெட்டர்ஸ் உள்ள வெர்ப் தான் பார்த்திருப்போம். அது முஜர்ரதுல பார்த்திருப்போம், 3 எழுத்து கொண்டது. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து 3 எழுத்து கொண்ட சவுண்ட் வெர்ப்ஸ், குறையற்ற வினைச்சொற்கள் பார்த்திருப்போம். ஃபதஹ, நஸர, தரப அந்த மாதிரி. இந்த இதுல வந்து சென்ற பாடத்துல வந்து அதுலயே குறையுள்ள இருக்கக்கூடிய கால அந்த மாதிரி பார்த்திருப்போம். இப்ப இந்த தேர்ட் கோர்ஸ்ல மஸீத் ஃபிஹில குறையற்றத இதுக்கு முந்தின பாடம் வரைக்கும் படிச்சீங்களா, இப்ப குறையுள்ள வீக் லெட்டர்ஸ் வரக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் 8வது பக்கத்துல இருந்து துவங்குறோம். சரிங்களா? இதுல என்ன இன்ட்ரோடக்ஷன், மஸீத் ஃபிஹி verbs which has weak letters in it. சரிங்களா? அதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப முன்னாடில இருந்து ஒரு சின்ன ஒரு கால் உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சது இந்த ஃபதஹ, நஸர, ضرب, சமிஅ, இதனுடைய உதாரணங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க. ஃபதஹக்கு இடத்துல ஜஅல, நஸர இடத்துல கதப, ذكر, ضربோட இடத்துல வேற, ظلم, சமியோட இடத்துல வேற வேற வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அலிமா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் படிச்சு முடிச்சோம். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கோர்ஸ் ஃபுல்லா இங்க இருக்கக்கூடிய வீக் லெட்டர்ஸா நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. இது ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? நம்ம கோர்ஸினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது எதையுமே மறந்துடாம கோர்த்து நம்ம கொண்டு வருவோம், ரீகால் பண்ணி கொண்டு வருவோம். சரிங்களா? அதுக்கு நம்ம அந்த 4 முதல் கோர்ஸ்ல உள்ள அந்த 4 வினைச்சொற்களுடைய அந்த லீடர்ஸ், இதெல்லாம் லீடர்ஸ். சரிங்களா? இது எதனுடைய லீடரு, பேட்டர்ன்ஸ்க்கு. அதாவது ஃபஅல யஃஅலுக்கு ஃபதஹ, ஃபஅல யஃஉலுக்கு நஸர, ஃபஅல யஃஇலுக்கு ضرب, ஃபஇல யஃஅலுக்கு சமிஅ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது கோர்வை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபதஹ, நீங்கள் குர்ஆனை திறந்தால் நஸர அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், இல்லையெனில் ضرب அல்லாஹ் உங்களை அடிப்பான், எனிவே சமிஅ இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா? அதே மாதிரி இந்த வீக் லெட்டர்ஸ் அதே மாதிரி பாருங்க, இந்த குறையற்ற வினைச்சொற்கள் குர்ஆன்ல 9000 இடத்துல வரும்னு பாக்குறோம். அதாவது பெர் லைன் ஒரு தடவையாவது வரும், ஒரு வரிக்கு ஒரு தடவையாவது குறையற்ற 3 எழுத்து வினைச்சொல் வரும். குறையுள்ள 3 எழுத்து வினைச்சொல்லும் பெர் லைனுக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா வரும். அதுவும் 9000 தடவைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் முதல் எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு வஹப, வஅதல எக்ஸாம்பிள் பார்த்தோம். நடு எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு கால, ஜாத பார்த்தோம். இறுதி எழுத்துல குறை எழுத்து வர்றதுக்கு தஆ, ஹதா பார்த்தோம். குறை எழுத்து வீக் லெட்டர் ஹுரூஃபுல் இல்லா என்று இதை நம்ம 3 மொழியில சொல்றோம். சரிங்களா? கம்சோர் ஹர்ஃப். சரி, ஃபைன். இப்போ இதை ஒரு கோர்வையை வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு லிங்கிங் கொடுத்துருக்கோம். வஹப, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வாரி வழங்குவான், அதை அல்லாஹ் தஆலா வஅத வாக்களிச்சிருக்கிறான். சரிங்களா? நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா, குர்ஆனை திறந்து படிச்சு நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு வஹப அருட்கொடைகளை பொழிவான், அதே அல்லாஹ் தஆலா வஅத வாக்களித்திருக்கிறான். கால, அதே அல்லாஹ் தஆலா கூறியும் இருக்கிறான். அந்த வாக்குறுதியை அல்லாஹ் குர்ஆனில் கூறியும் இருக்கிறான். எனவே இதை ஏற்று நடப்பவர்களுக்கு ஜாத் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். எனவே தஆ, அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க, நிச்சயம் அல்லாஹ் தஆலா ஹதா நேர்வழி கொடுப்பான். சரிங்களா? ஹைர். இது வந்து ஒரு கோர்வை, அந்த 6 வெர்ப்ஸை நம்ம இப்படி ஒரு கோர்வைப்படுத்திருக்கோம். அடுத்து ஒரே எழுத்து 2 தடவை தொடர்ச்சியா வந்து அது அல் ஃபைல் முதாஃப்னு சொல்லப்படும். தனன அப்படிங்கறத தன்னன்னு சொல்லுவோம், ضلل அப்படிங்கறத ضلன்னு சொல்லுவோம். இது வந்து 1300 இடங்கள் இது மாதிரியான வெர்ப்ஸும் ஹஜ்ஜ, தல்ல இந்த மாதிரி நிறைய வெர்ப்ஸ் குர்ஆன்ல இடம் பெறதான் செய்யுது. 1300 இருக்குது. அப்ப பக்கத்துக்கு 2வது இது நிச்சயமா குறைந்தபட்சம் வரும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது. தன்னனா கருதுதல், எண்ணுதல், தல்லனா வழிகட்டு போகுதல். அப்ப அதையும் நம்ம சொன்னோம். எனவே நேர்வழியோடு நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய நேர்வழி பெறுவதற்காக நல்லெண்ணம் கொள்ளுங்கள், தன்ன நல்லெண்ணம் கொள்ளுங்கள், இல்லையே தல்ல நாம் வழி தவறி விடுவோம். சரிங்களா? ஹைர். அதே மாதிரி ஹம்சாவோட வரக்கூடிய வெர்ப்ஸும் நம்ம இந்த வீக் லெட்டர்ஸ்ல தான் சேர்த்துருக்கோம். அதுலயும் சேஞ்சஸ் ஏற்படும். அம்ரு நஹில எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுறத நம்ம பார்த்திருக்கோம். அதனால அமர ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஹம்சா வருது, சஅல நடு லெட்டர்ல ஹம்சா வருது, கரஅ லாஸ்ட் லெட்டர்ல ஹம்சா வருது. இந்த மாதிரி கூட வெர்ப்ஸ் இருக்குது. இதையும் நம்ம சேர்த்து தான் செகண்ட் கோர்ஸ்ல பார்த்து முடிச்சோம். ஓகேயா? தேர்ட் கோர்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 6 ABCD 7 ABCD என்ன பார்த்து முடிச்சோம்னா 8 லெசன்ஸ். மாஷா அல்லாஹ் 8 லெசன்ஸ்ல வந்து 8 ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் மஸீத் ஃபிஹில. பட் வீக் லெட்டர் இல்லாதது, குறை எழுத்துக்கள் இல்லாத 8 ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதுல முதல் 5 மிக அதிகமா வரக்கூடியது. மொத்தம் 14, அதுல 8 பார்த்திருக்கிறோம். அதுல 5 மிக அதிகமாக 8200 தடவைகள் இந்த ஃபார்ம்ஸ்ல குர்ஆன்ல வருதுங்கிறத பார்த்தோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கூட என்ன செஞ்சிருக்கோம், இதுல ஒரு தொடர் நமக்கு கொடுத்திருக்கோம். என்ன, தஅலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே கருத்து வேறுபாட்டில் நேரத்தை வீணாக்காமல் இஸ்திக்ஃபாரில் பயன்படுத்துங்கள். தஅலீம் அல்லம, முஹாசபா ஹாசப, அதே போன்று இஸ்லாம் அஸ்லம, இக்திலாஃப் இக்தலஃப, இஸ்திக்ஃபார் இஸ்தக்ஃபர. ஓகே, இதை நம்ம படிச்சிருக்கோம். மாஷா அல்லாஹ் 8500 தடவைகள் இது வருது. அடுத்து ஒரு 3 பேட்டர்ன்ஸ் நம்ம ரீசன்ஸ் லெசன்ஸ்ல பார்த்தோம். ததப்புருன், ததப்பர, ததாருசுன், ததாரச, இன்கிலாபுன், இன்கலப. இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி சொல்லுவோம்,
ததப்புர் செய்யுங்கள், மேலும் ததாருசுடன். சரிங்களா? அப்போ குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், ஒரு குர்ஆன் படித்துக் கொள்வதுடன் அல்லாஹ்விடத்தில் நம்ம சிறந்த முறையில் திரும்புவதற்கு ததப்புரும் ததாருசும் செய்யுங்கள். சிறந்த இன்கிலாப் அல்லாஹ்விடத்தில் நாம் ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியார்களாக நாம் திரும்புவதற்கு. அப்ப ததப்புர், ததப்பர, ததாருஸ், ததாரச, இன்கிலாபுன், இன்கலப, இந்த மூன்றும் கிட்டத்தட்ட 700 தடவைகள் கிட்ட வருது. ஆனா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 5ம் 8200 தடவை கிட்ட வருது. இந்த 3ம் 700 தடவைகள் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன்ல வருது. கிட்டத்தட்ட இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா 9000 தடவைகள் கிட்ட வருதுன்னு அதை வச்சுதான் நம்ம சொன்னோம். ஒரு லைன்ல ஒரு தடவையாவது இந்த 8 பேட்டர்ன்ஸ்ல ஒரு பேட்டர்ன்ஸ் நிச்சயமா குர்ஆன்ல இருக்கும். அப்படி ஒரு லைன்ல இல்லைன்னா அடுத்த லைன்ல 2 தடவை இருந்துரும் அப்படிங்கறதான் பொருள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம எதுக்குள்ள உங்களை கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மஸீத் ஃபீஹி அமைப்புல குறையற்றது படிச்சோம்ல, சவுண்ட் வேர்ப்ஸ் படிச்சோம்ல, இப்போ குறையுள்ளது இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். இதே இந்த செஷன்ல இல்ல, அடுத்த செஷன்ல படிக்க போறோம். அதுக்கு ஒரு இன்ட்ரோ இப்ப நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அல்லம படிச்சோம், அதுல வீக் லெட்டர் இல்ல. அல்லமல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வல்லா அப்படின்னு படிக்க போறோம். வல்லா அப்படிங்கிறதுல வந்து வீக் லெட்டர் இருக்கு. எப்படி வீக் லெட்டர் மாறுது, முதாரில் எப்படி மாறும், என்ன வீக் லெட்டர், என்னென்ன சேஞ்சஸ் ஆகுங்கிறது அது பின்னாடி படிப்போம். அடுத்த பாடத்தை வந்து படிக்க தான் போறோம். ஹாசபோடைய பேட்டர்ல நாதா படிப்போம், அஸ்லம பேட்டர்ல அகாம அல்கா படிப்போம், இஹ்தலஃப பேட்டர்ல இத்தகா இஹ்ததா படிப்போம், இஸ்தக்ஃபர பேட்டர்ல இஸ்தகாம படிப்போம். இருங்க உஸ்தாத் ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்களா, ஒன்னும் புரியல என்ன வீக் லெட்டர் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பொறுங்க, இதெல்லாம் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, இப்ப நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை, எடுத்து சொல்றோம். இந்த மாதிரி உள்ளதை அடுத்தடுத்து படிக்க போறீங்க, ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ஆமன, ஆத்தா, இது மாதிரியும் அஸ்லம பேட்டர்ன்ல இருக்குது. இந்த மாதிரி எல்லா மாதிரியான வேர்ப்ஸ் இடையில வீக் லெட்டர் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பெர் லெசன் ஒரு வேர்ப் மட்டும் எடுத்து தெளிவா மாதி முதாரி அம்ரன் இதுதான் என்ன சேஞ்சஸ்ங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதனால இப்போதைக்கு இது எதையுமே நீங்க பை ஹார்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபார் அ கிளான்ஸ் உங்களுக்கு இப்படிலாம் படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் இப்ப நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? மாஷா அல்லாஹ் பாருங்க, இந்த மாதிரி 9000 இடத்துல மஸீத் ஃபீஹி வருதுன்னு சொன்னோம்ல, 8 பேட்டர்ன். வெறும் குறையற்ற வினைச்சொற்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. குறையற்ற வினைச்சொற்கள் கிட்டத்தட்ட ஒரு 4500னா குறைவுள்ள வினைச்சொற்கள் ஒரு 4500. இது எல்லாம் சேர்ந்துதான் 9000 இடத்துல குர்ஆன்ல வருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்துதான். அதனால அப்படி ஒரு 4500, இப்படி ஒரு 4500, ஆக மொத்தம் இந்த 8 பேட்டர்ன் அவுட் ஆஃப் 14 பேட்டர்ன்ஸ்ல மஸீத் ஃபீஹில 8 பேட்டர்ன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த 8 பேட்டர்ன்ஸ் 9000 தடவை குர்ஆன்ல வருதுன்னா அந்த 8 பேட்டர்ன்ஸ்ல வீக் லெட்டர் இல்லாதது நினைச்சுக்காதீங்க. 6வது 7வது பக்கத்துல படிச்சது மட்டும் நினைச்சுக்காதீங்க. இனிமே படிக்கக்கூடிய அந்த வீக் லெட்டர்ஸும் சேர்ந்துதான் வருது. அதனால அதை நம்ம மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். சோ எனிவே 9000 நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? இப்போ வீக் லெட்டர்ஸ் அப்படிங்கும் போது வீக் லெட்டர்ஸ்ல வந்து அதாவது பிராக்டிஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. அது வந்து உண்மைதான். அதனால பிராக்டிஸ்ங்கிறதும் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வீக் லெட்டர்ஸ் நம்ம போன பாடத்துல தான் நம்ம படிச்சோம். போன பாடம் மீன்ஸ் போன பாடத்திட்டத்துல செகண்ட் கோர்ஸ்ல தான் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து ஒரு வேர்ப் எடுத்து நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணோம்னா வீக் லெட்டரை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம். அதுக்காக ஹதா அப்படிங்கறத எடுத்து உங்களுக்கு நான் இப்போ ரீகால் கொடுக்க போறேன். இது நீங்க இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஒரு நல்ல ஆர்வத்தோடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த வீக் லெட்டரோட ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இப்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ரீகால் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல நம்ம மஸீத் ஃபீஹி அடுத்த பாடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஹதா அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒண்ணு. சரிங்களா? அதனால இந்த ஹதா அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஹதா அப்படின்னா வழி நடத்தினான், நேர்வழி காண்பித்தான் அப்படிங்கிற எல்லா அர்த்தமுமே இதுல இருக்குது. ஓகேங்களா? நேர்வழி கொடுத்தான், நேர்வழி காண்பித்தான், வழி நடத்தினான், எல்லா மீனிங் இதுல இருக்கு. மீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா மற்றதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளே பொருத்திக்கலாம். இப்ப இந்த பேட்டர்னை ஒரு தடவை நம்ம என்ன செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணுவோம். சொல்லுங்க, ஹதா ஹதவ். சொல்லுங்க, ஹதா ஹதவ், ஹதா ஹதவ், ஹதைத ஹதைத்து, ஹதைத ஹதைத்து, ஹதைத்தும் ஹதைனா, ஹதைத்தும் ஹதைனா. இப்ப ஃபுல்லா சொல்லுங்க, ஹதா ஹதவ். சரிங்களா? ஹதா ஹதூன்னு சிலருடைய நாவல வரும். சரிங்களா? ஃபஅல ஃபஅலு சொன்னதுல, ஆனா இது ஹது கிடையாது, ஹதவ். அதை வந்து நம்ம போன கோர்ஸ்ல சொன்னோம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்ல இருந்து கரெக்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஹதா ஹதவ், ஹதைத ஹதைத்து, ஹதைத்தும் ஹதைனா. ஓகே, மாஷா அல்லாஹ். பெண்பால் ஹதத், ஹதா ஹதத், ஹதா ஹதத். இப்ப அடுத்து அதனுடைய முதாரி எல்லாம் படிச்சுதான் ஒரு ரீகால் தான். ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி, யஹ்தி யஹ்தூன. இது வந்து யஹ்தூன தான். சரிங்களா? யஹ்தி யஹ்தூன, தஹ்தி அஹ்தி தஹ்தூன, நஹ்தி யஹ்தி யஹ்தூன. 2 டைம்ஸ் சொல்லுவோம். யஹ்தி யஹ்தூன, தஹ்தி அஹ்தி, தஹ்தி அஹ்தி, தஹ்தூன நஹ்தி, தஹ்தூன நஹ்தி. இப்ப ஃபுல்லா சொல்லுங்க, யஹ்தி யஹ்தூன, தஹ்தி அஹ்தி,
தஹதூன நஹ்தி. டிபி ரொம்ப முக்கியம். டிபி உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப மாதி முதாரி ஒரு காம்பினேஷன் போடுங்க. ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி, ஹதா யஹ்தி. மாஷா அல்லாஹ். இப்ப அம்ரு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். தரப யத்ரிபு யுத்ரிபுன்னு சொல்லி வரும். லாஸ்ட் லெட்டர் வீக் லெட்டர்னால அந்த லாஸ்ட் லெட்டர் தூக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அதனால ஹதா யஹ்தி இஹ்தி, ஹதா யஹ்தி இஹ்தி, ஹதா யஹ்தி இஹ்தி. இஹ்தினா வழி நடத்து, நான் எங்களை இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இதுல நம்ம இஹ்திலானா படிச்சோம். சரிங்களா? இஹ்தி இஹ்து யஹ்தூனன் வந்துச்சுல, அதனால இஹ்தி இஹ்து நான் சொல்லிட்டே வர்ற முதாரில் இருந்துதான் அம்ரு, முதாரில் இருந்துதான் அம்ரு. இஹ்தி இஹ்து, இஹ்தி இஹ்து, லா தஹ்தி லா தஹ்து, இஹ்தி இஹ்து, லா தஹ்தி லா தஹ்து, இஹ்தி இஹ்து, லா தஹ்தி லா தஹ்து. வெரி குட். ஓகேங்களா? ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்துன் ஹுதா. ரெண்டு மஸ்தர் இருக்கு. ஹாதின் மஹ்தியுன் ஹுதா ஹிதாயா, ஹாதின் மஹ்தியுன் ஹுதா ஹிதாயா. ரெண்டு மஸ்தருமே பயன்பாட்டுல உள்ளதுதான். சரிங்களா? இது அதனுடைய கம்ப்ளீட் பேட்டர்ன். கம்ப்ளீட் பேட்டர்ன் ஒரு தடவை நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுவோம். ஹதா ஹதௌ, ஹதைத ஹதைது, ஹதைத்தும் ஹதைனா, யஹ்தி யஹ்தூன, தஹ்தி அஹ்தி, தஹ்தூன நஹ்தி, இஹ்தி இஹ்து, லா தஹ்தி லா தஹ்து, ஹாதின் மஹ்தியுன் ஹிதாயத்துன் ஹுதா ஹிதாயத்துன், ஹுவ ஹதா ஹிய ஹதத், ஹுவ யஹ்தி ஹிய தஹ்தி. மாஷா அல்லாஹ். இப்போ அந்த ஃபுல் கீஸை செக் பண்ணிக்கிறீங்க. ஹதா யஹ்தி இஹ்தி ஹாதின் மஹ்தியுன் ஹுதன் ஹிதாயத்துன். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. மத்ததுல நம்ம இதை சொல்லிட்டு அடுத்து நகர்ந்து போயிருவோம். ஃபத்தஹ யஃப்தஹு இஃப்தஹ ஃபாத்திஹுன் மஃப்தூஹுன் ஃபத்ஹுன் சொல்லி கடந்து போயிருவோம். ஆனா இதுல கொஞ்சம் சருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது படிக்கட்டிலே சருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹதாக்கு அப்புறம் சிலர் ஹதுன்றுவாங்க, யஹ்திக்கு அப்புறம் யஹ்தீன்ன்றுவாங்க. அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்றோம், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஹதா ஹதுன்றதீங்க, ஹதா ஹதௌ, ஹதா ஹதௌ, ஹதத் பெண்பால். ஓகேங்களா? அதே மாதிரி யஹ்தி யஹ்தீனன் அதே கோணல்ல போயிடக்கூடாது. யஹ்தி யஹ்தூன. சரிங்களா? வீக் லெட்டர்ல நிறைய ஆபரேஷன் நடந்திருக்கும். அந்த ஆபரேஷன் எல்லாம் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்டிச்சஸ், இது இப்ப போட்ட ஸ்டிச்சஸ், இது அதுக்கு போட்ட ஸ்டிச்சஸ் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். அதனால நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பேசிக்கா படிக்கிறோம். அதனால யஹ்தி யஹ்தியூன்னு வரணும். அது யஹ்தியூன்னு சொல்லி யாவோ ஒரு வீக் லெட்டர் வாவோ ஒரு வீக் லெட்டர் கொண்டு வந்து ரொம்ப வீக் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு யா சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுட்டு யஹ்தூனன் கொண்டு வர்றாங்க. சரி, அதனால யஹ்தூனன் தான் அது வரும். அது தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் இஹ்தி இஹ்து ப்ளூரல் வரும். இஹ்தி இஹ்தியூ அப்படின்னு சொல்ல மாட்டோம், இஹ்தூன்னு சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கிறீங்க. ஹாதினுடைய பொருள் ஹாதீன கிடையாது, ஹாதூன. ஹாதியூன்னு வரணும். பட் ரெண்டு வீக் லெட்டர் ஒன்னு சேர விட மாட்டாங்க மேக்சிமம். அதனால ஹாதூன அப்படின்னு சொல்லி தான் ப்ளூரல் வரும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே ஒரு அவுட்லைன், ஒரு ஐடியா, ஒரு இன்ட்ரோ. இனிமே அடுத்த 8B கிராமர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் 11 லெசன்ஸ் இருக்கு. 8ல ஒரு 3 லெசன்ஸ் இருக்கு, 9ல 4 லெசன்ஸ், 10ல 4 லெசன்ஸ், 3 + 4 + 4 8 + 3 11 லெசன்ஸ் இருக்கா? இந்த 11 லெசன்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் வீக் லெட்டர் ஆனதை பார்க்க போறோம். இது வரைக்கும் 8 லெசன்ஸ்ல வீக் லெட்டர் இல்லாதது பார்த்தோம். வீக் லெட்டர் தான் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குங்கிறனால 11 பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் குறையுள்ள வீக் லெட்டர்ஸ் ஹுரூஃபுல் இல்லத் இருக்கக்கூடிய மஸீத் ஃபீஹி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இந்த 8 பேட்டர்ன்ல அதிகமா எந்த பேட்டர்ன் அதிகமா தேவை அதுக்கு அதிகமான செஷன்ஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் எடுத்துப்போம். குர்ஆன் அதிகமா அதை கவனிச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஹம்ஸா இருக்கக்கூடியது இன்ஷா அல்லாஹ் வரதான் போகுது. நீங்க 1 by 1 இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளதான் போகிறீர்கள். 9000 எட்டி பிடிக்க. அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? எப்பவுமே தளர்ந்துடாதீங்க. எல்லா விதமான ஹோம் ஒர்க்ஸையுமே இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. எழுதுறது, படிக்கிறது, கேட்கறது, செய்யறது எல்லாத்தையுமே நல்ல முறையில பண்ணுங்க. அல்லாஹ் நல்ல ரிசல்ட்டை இன்ஷா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் போதுமானவன். சிறந்த முறையில கற்று ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கணும். ஏதோ கேட்டோம், கத்துக்கிட்டோம், ஏதோ எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்ப்போம் இல்லாம நான் மாஸ்டராய் நான் டீச் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு உறுதிகோரோட நீங்க இருந்தீங்க தான் நல்ல முறையில் கத்துக்கும் செய்வோம். கத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.